நீங்களும் சிரித்த முகமாக. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், நீ ஒரு காவல்காரியாக இருந்தாலும், அங்க ஒரு சிரித்த முகமாக உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் அணுகுகின்ற வேளையிலே கர்த்தர் சூழ்நிலை நன்மையாக மாற்றி தருவார். ஆமென். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக தாய் வீட்டில இருந்து வந்தாலும் சரி, எங்க இருந்து வந்தாலும் சரி, என்ன செய்யணும்? நான் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருந்தேன். யார் வந்தாலும் சும்மா தான் இருக்கும். பாராட்டும், உங்களை பார்க்கும், தடவை கொடுத்தா சும்மா இருக்கும். நீங்க என்ன கொண்டாந்தாலும் வச்சுட்டீங்கன்னா அது எங்க வீட்டு பொருள். இந்த கேஸ்காரன் வருவான் பாருங்க, அவன் வந்து சிலிண்டர் கொண்டாந்து உள்ள போடுவான். சிலிண்டர் போட்டோன்னா அவர் பார்த்து ரொம்ப விளையாடுவார், கொள்வார். ஆனால் காலி எம்டி சிலிண்டர் எடுக்கிறாரு பாருங்க, படுத்துக்கினே இருக்கும். 2 கால் தூக்கும், தலையை தூக்கும், இப்படி பார்க்கும். அவன்கிட்ட நல்லா விளையாடுற நாய் தான் அது. டேய் சும்மா இருடா. அவன் சிலிண்டரில் கை வச்சிட்டா உடனே அவன் பேண்ட்டை பிடிச்சிக்கும். ஃபுல்லாக பிடிக்காது, ஒரு பேண்ட்டை மாத்திரம் பிடிச்சிக்கும். விடுறா விடுறா விடுறா, எங்கே விடும்? நாங்கள் சொல்லுவோம் விட்டு மக்கான்னு விட்டுருவோம். அது போலவே நாம் நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம யாருங்க சொல்லுங்க? நான் காவல்காரி. சும்மா இது நீ எஜமாட்டி என் பேசுதான் கேட்கணும், இதெல்லாம் விட்டு தொலைங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், யாரா மாறணும்? காவல்காரியா மாறணும். ஒரு நாயை போல வீட்டுக்குள்ளாக வாழாடணும், வெளியில வரவங்களுக்கு குறைக்கணும், கத்தணும், சண்டை போடணும். உங்க குடும்ப பாதுகாப்புக்காக அது யாராக இருந்தாலும் சரி. தேவனுடைய இவருடைய வாழ்க்கையில பாருங்க, எஸ்தர் என்ன செய்தாலும் தன்னுடைய குடும்பத்தை, புருஷனை காக்கும்படியாக. இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த ஜனத்தின் மீது ஒரு பாசம் வைத்திருந்தாள். இதே எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போம் வேறொரு இடத்திலே இருந்து கிளம்போம், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். மொர்தெகாய் சொல்லுகின்ற ஆலோசனை கொடுக்கின்றான். உன்னை கர்த்தர் மேன்மையாக வைத்திருக்கிறார். நீ வேலைக்காரியா, நீ அந்த இடத்துல காவல்காரியா, உன்னை தாழ்த்துகின்றவனிலே ஒரு நாளிலே கர்த்தர் என்ன செய்வார்? ராஜாத்தியாக மாற்றுவார். வீட்டில் நீங்க எல்லா வேலையும் செஞ்சு நீங்க இன்னிலிருந்து யாரா போறீங்க? வீட்டுக்குள்ள வேலைக்காரியா, காவல்காரியா போறீங்க. அதனால யாரு செய்யட்டும் செய்யாம போட்டு நீங்க செய்யுங்க. அப்பதான் நாளைக்கு நீங்களா யாரா மாறுவீங்க? ராஜாத்தியாக மாறுவீங்க.